எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் துணையை கொண்டு ஆரம்பித்தேன். எனக்கு முழு மூச்சாயிருந்து எனக்கு அவனுக்கு எல்லாம் செஞ்சு எனக்கு இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டாந்து எல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஹஸ்பண்ட் தான் முழுசாக எல்லாம் சொல்லி தந்தார். இன்னைக்கு அவர் எனக்கு அப்பயும் இந்த இன்ஸ்டியூட்டில் நான் ரன் பண்ணி கொண்டு போகிறேன். இதால் நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். மற்றபடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை டேலண்ட்டை வெளிக்கொண்டுறதுக்கு இது பெரிய ஒரு உறுதுணையாயிட்டு எங்களுக்கு டிவிசி ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் யாருக்காவது உதவும் அதுன்ற காரணத்தால் நான் இதை நடத்தி கொண்டு போகிறேன். மற்றபடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படித்து அவங்களோட டேலண்ட்டை வளர்த்து ஒவ்வொருத்தரும் தனியாக இன்ஸ்டியூட் செய்கிறாங்க, அவங்க ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. உண்மையாலுமே எனக்கு விருப்பம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி செய்கிறது. ஏன்னா எங்களுக்கு பிறகு இது எங்களுக்கு தெரிஞ்ச கலை இல்லாமல் போயிடக்கூடாது. இந்த கலையை நாங்கள் வளர்க்குறதுக்கு பாடுபடணும். இது அவங்களோட லைஃப் டைம் எப்படி அவங்களுக்கு உதவியாக உள்ள ஒரு கலை தான் இது. சுமார் இப்போ எத்தனை மாணவிகள் படித்து முடிச்சுக்கிட்டாங்க? சுமார் இப்போக்கி 1000 ஸ்டூடெண்ட்ஸ் போல் படிச்சுட்டாங்க. நான் 2008 இது ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு ஹாபியாக தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் எனக்கு நினச்சி என்னோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு சர்டிஃபிகேட்டோடு இருந்தால் அவங்களுக்கு பர்த் அடிக்கும்ன்றதுக்காண்டி சர்டிஃபிகேட்டை நாங்கள் கொடுக்கறதுக்கு அதுக்கு தேவையானது எனக்கு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு தேவையானது நான் அதுக்கு பிறகு போயிட்டு படிச்சுக்கிறேன். நான் படித்து இன்னைக்கு எத்தனை மாணவிகள் என்னென்ன சப்ஜெக்ட்ல சர்டிஃபிகேட் எடுத்தாங்க? இன்னைக்கு 42 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கேக், குக்கரி, ட்ரெஸ் மேக்கிங், பேஸ்ட்ரி அண்ட் பேக்கரி, டெய்லரிங் மற்றும் படிக்கு அந்த மாதிரியான சப்ஜெக்ட். இதில் 6 மந்த் கோர்ஸஸ் இருக்குது, 4 மந்த் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான காலம் இருக்குது. ஓகே உண்டு நல்லா செய்வார் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவருக்கும் ரெகக்னைஸ் இல்லை. ஆனா இப்போ ஒரு சர்டிபிகேட் ஒன்று இருந்ததோட இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப வரைகிற ட்ரெண்ட்ல எல்லாம் நிறைய பிள்ளை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் ஏசியன் கண்ட்ரீஸ் ஏனைய நாடுகளுக்கும் போறாங்க. அந்த இடத்துல போயிட்டு தங்களை ஒரு சிறப்பானவர்களாக நிரூபிக்க இந்த சர்டிபிகேட் லெவல் எங்களுக்கு தேவைப்படுது. அதே போன்றுதான் இலங்கை கல்வி முறைமையில் எங்களுக்கு தெரியும், ஆரம்ப கல்வி எடுத்துக்கொள்வோம். அதே போல பாடசாலை கல்வி கிரேட் 1 to 13, அதற்கு பிறகு உயர்கல்வி யூனிவர்சிட்டி லெவல் அண்ட் அதர் தென் தொழிற்கல்வி. தொழிற்கல்வி என்பது மாணவர்களுக்கு எது இயலுமோ அதை கற்றுக்கொள்வது. Many women award winners, because as a woman and a professional I always believe that everyone in this world is born with inbuilt talent. It is not that everyone can become a lawyer or everyone can become a doctor or any other professional. No. There are various talents and skills that is inbuilt in us. So it is our duty or it is our prime responsibility to find out what are the talents we are blessed with. And according to that, we have to nurture those skills within. So I'm very happy. And I must thank Mrs. Riza Fawazdi, Riza Hamid, who I used to call her, for organizing this kind of class.